நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரிஷிகளே, இங்கு நாங்கள் வந்துவிட்டபடியால் தமது இந்த அழகிய வனத்தில் சற்று இளைப்பாற தம்மிடம் அனுமதி வேண்டுகிறேன். அனுமதிக்கிறோம். அனுமதி பெற்றுவிட்டபடியால் மனம் விரும்பும் மட்டும் இங்கு தாம் தாமதிக்கலாம். செல்வம் ரிஷிகளே. செய்தவள் நானே தந்தையே. இல்லாவிடும் தம்மை போன்றதொரு தந்தை கெட்டி இருப்பாரா? மகாராஜா வாழ்க. மகாராஜா, மகாராணியர் தம்மை இரவு உணவு உண்ண அழைக்கிறார்கள். எமக்கு பசி இல்லை என்று கூறுங்கள். மகாராஜா, அவள் சென்றானது. அறிவேன் நான். அதை உணர்ந்ததால் தான் இந்த மாளிகை மட்டுமல்ல, இந்த சிருஷ்டி முழுவதுமே தன் உயிரோட்டம் இழந்ததாக எனக்கு தோன்றுகிறது. மகாராஜா, நம் பார்வதி ஈசன் அருகாமையில் இருப்பதை எண்ணி தாம் பரவசம் கொள்ள வேண்டும். இனி அவள் அண்ட சராசரங்களையும் தன் கருணையாலும் அன்பினாலும் அரவணைக்கவிருக்கும் அன்னை. இங்கு நாம் அதிக நேரம் இருந்து விட்டோம் பார்வதி. இனி நாம் கைலாயம் நோக்கி புறப்படலாம். இச்சமயம் இங்கு நிகழும் அநீதிகளை நேரில் கண்ட பின்னரும் இங்கிருந்து புறப்படும் எண்ணம் தமக்கு ஏற்பட்டதா? இவ்விடத்தை சேர்ந்த ரிஷி பத்தினிகள் அனைவரும் தம்மை பூஜிப்பதையே விரும்புகிறார்கள். எனினும் அவர்கள் பக்திக்கு தடையிட்ட அவர்கள் கணவர்கள் தம்மை தாமே பூஜைக்கு வற்புறுத்தி வருகிறார்கள். இது அநீதி அல்லவா? அவர்கள் பூஜிப்பது அவரவர் கணவர்களை. ஆயினும் பக்தி என்னிடம் கொண்டிருந்தால் அந்த பூஜையானது என்னை சார்ந்ததாகாதா? தம் கணவர்களை என் வடிவத்தில் காண்கிறார்கள். ஆகையால் அவர்கள் பூஜிப்பது என்னையே. இனி நமது மையலை குறித்து உரையாடலாமா? தம் விளக்கத்தில் எனக்கு ஐயம் எழுகிறது. தம் கூற்று சத்தியம் எனில் அவர்கள் கணவர்களது முன்னிலையில் அவர்களை தம்மை பூஜைக்கு செய்ய இயலுமா? அவ்வாறு நிகழ்ந்தால் தமது விளக்கத்தில் எனக்கும் நம்பிக்கை ஏற்படும். இது எனக்கான அறைகோவலா தேவி? அன்பு வேண்டுகோள்.
அனைவர் உள்ளத்திலும் எமக்காக உறையும் பெரும் சிரத்தை எனக்கு பரிச்சயமானதே. இனி உங்கள் பக்தி நிறைவடைவதற்கு உங்களுக்கு நான் உதவுகிறேன். தாகத்தால் தவிக்கிறேன் தேவியரே, நான் அருந்த சிறிது நீரளிக்க இயலுமா? தேவியரே, உங்கள் கணவர்கள் மீது உள்ள பக்தியினால் என்னை அடையாளம் காண மறந்தீர்களா? தமக்கு சமீபத்தில் நான் இருந்தும் என் மீது உங்கள் கவனம் பதிய மறுத்ததா? உங்கள் மனங்களில் பதிபக்தி எனும் பயம் உற்பத்தியானது. பவித்திர பக்தியின் பெருக்கம் நின்றது. உங்கள் உள்ளங்களில் எனக்காக உறைந்திருந்த தூய அன்பினை மீண்டெழச் செய்தாக வேண்டும். அதை நிகழ்த்தக்கூடியது மையல் என்னும் உணர்வே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனது இந்த துஷ்ட தந்திரங்களை இயன்ற விரைவில் நிறுத்திக்கொள் தும்ரலோச்சனா. அதில் சங்கடமில்லை ததீசி. எனினும் என்னை தடுக்கும் ஆற்றல் தம்மில் இருந்தால் முயன்று பாருங்கள். தடுத்தால் சென்று விடுகிறேன். உனது மாய மந்திரங்களை நீ பரீட்சிக்க விரும்பினால் அதற்கு வேறு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொள். சென்று விடு. ரிஷி ததீசி, நீ தும்ரலோச்சனனை தோல்வியுறச் செய்து அசுரர்களுக்கு மீண்டும் யுத்த அறைக்கூவல் விடுத்திருக்கிறாய். தேவர்களை பாதுகாப்பதே உன் எண்ணமெனில் அதற்கு முன்பாக இந்த ரத்த பீஜனை நீ வெற்றி கொண்டாக வேண்டும்.
எங்கு அலைந்த வண்ணம் இருக்கிறீர்கள்? அழகிகள் நீங்கள். எவரை தேடுகிறது பதைப்பதைப்பில் ஆழ்ந்த உங்கள் மனம்? வினாக்கள் எதற்கு? நீ வழி தவறியிருந்தால் இங்கிருந்து சென்று விடு. உன் வார்த்தைகளை பானங்களாக எங்கள் மீது தொடுக்க வேண்டாம். அன்பெனும் அருவிப்பாதையில் தடையாக கல் ஏதும் இடறினால் அவ்விடரகற்ற தோன்றுவேன் நான். அந்த அன்பின் மகத்துவம் காப்பேன். மகாதேவா, இறுதியாக தாம் இவர்களது இதயங்களில் அன்பெனும் பக்தியின் விதையை வெற்றிகரமாக விதைத்தீர்கள். என்ன அனர்த்தம் இது? இது மட்டும் மகாதேவர் அவர்களது உள்ளங்களில் அன்பை ஊற்றெடுக்க செய்யும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டிருந்தார். எனினும் தாமே அந்த அன்பில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாரே. விரைந்து இதனை நான் தடுத்தாக வேண்டும். இனி நமது மகிமையை அண்ட சராசரங்களும் உணரும் நிலை நெருங்கியது. அதன்பின் மானிடர்கள் நமது இறைத்தன்மையை முழுமையாக ஏற்று நம்மை பூஜிக்கத் தொடங்குவார்கள். இங்கு நீங்கள் அனைவரும் தம்மை தாமே இறைவன் என்னும் அந்தஸ்தினால் அலங்கரித்துக் கொண்டீர்கள். எனினும் தாம் அறியாத ஒன்றை தமக்கு விளக்குகிறேன். உங்கள் மனைவிகள் அந்நிய ஆடவன் ஒருவரோடு நடனம் புரிகிறார்கள். அனர்த்தமான வார்த்தைகளை உதிர்க்க வேண்டாம். எனது வார்த்தைகள் அனைத்தும் சத்தியமே. இன்று தாம் அனைவரும் என் கணவரின் முன்பாக நான் பதிபக்தியில் என்று தவறியதாக என் மீது பழி சுமத்தினீர்கள். எனினும் என் கணவர் மீது நான் கொண்ட அன்பு மற்றும் ஸ்ரத்தையானது என் பதிபக்தியின் விளைவுகளே. இச்சமயம் எனக்கு தம் மனைவிகள் தம் மீது கொண்ட பதிபக்தியின் மீதே ஐயம் எழுகிறது. எங்கள் மனைவிகள் எங்கள் மீது அன்பு கொண்டவர்கள். எங்களை இறைவனாக எண்ணி பூஜிக்கிறார்கள். நான் தமக்கு உரைத்த தகவலின் பேரில் நம்பிக்கை ஏற்படாவிடில் நிகழ்வதை நேரில் சென்றே காணலாமே. ரிஷி ததீசி, உனக்கு நான் இறுதி அறைக்கூவல் விடுக்கிறேன். தேவர்களை எங்கள் வசம் ஒப்படைத்துவிடு. இல்லையேல் தண்டனையாக நீ பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் எவரும் கவலை கொள்ள வேண்டாம். என் பிராணன் நிலைத்திருக்கும் மட்டும் தங்களுக்கு எவ்வித ஊரும் நேர இயலாது.
உனது விருப்பம் ததீசி. ஒருவேளை இதுவே உனது நோக்கமெனில் இனி கோழைகளான அந்த தேவர்களுடன் நீயும் இந்த ரத்த பீஜனின் கோபத்திற்கு இரையாவாய். இனி ஒரு நொடி தாமதிக்க வேண்டாம். இங்குள்ள தேவர்களில் ஒருவரும் மிஞ்சாமல் அனைவரையும் அழித்து விடுங்கள். செல்லுங்கள். இனி என்ன நேரும் ரிஷிகளே? ரிஷிகளே, இத்தகுதொரு விபரீத சூழ்நிலையில் இவர்களோடு யுத்தம் புரிவதே உசிதமானது. இவைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இவைகளை கொண்டு அசுரர்களை தாக்குங்கள். இந்த ஆயுதங்கள் அரக்கர்களை அழிக்கும் பேராற்றல் பெற்றவை. என்ன ஆச்சரியம் இது! என் கற்பனையினும் மிஞ்சிய விபரீதம் நிகழ்கிறது. சிந்தும் உதரத்தினால் இரத்த பீஜன் எண்ணிக்கை இவ்வாறே பெருகினால் இந்த சிருஷ்டியின் அழிவை தடுக்க இயலாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவகணங்கள் ஒன்று திரளுங்கள். ஒருதலை பட்சமான இந்த யுத்தத்தினால் பலன் இல்லை. இச்சமயம் தப்பிச் செல்வதே உகந்தது. யுத்தத்தில் இது போன்ற சூழ்நிலை நேர்வது சகஜமானது. இந்த சூழ்நிலையில் தப்பிச் செல்வதே விவேகமானது, கோழைத்தனம் அல்ல. இனி நாம் இயன்ற மட்டும் விரைவில் ஸ்ரீ ஹரியிடம் தஞ்சம் புகுவதே சிறந்தது. இனியும் எத்தனை காலம் தப்புவீர்கள்? ஓடுங்கள். நீங்கள் எங்கு தப்பி ஓடினாலும் நிழலாக உங்களை நான் பின்தொடர்வேன். உங்களை அழித்த தீர்வேன்.
என்ன விபரீதம் இது? கணவரான எங்களை அல்லவா இறைவனாக எண்ணுகிறீர்கள்? அவ்வாறு இருக்க அந்நிய ஆடவரோடு ஆட்டமா?